அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரபிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறது என்ன அப்படின்னா, ஈரானுடைய தகவலை பேச போகிறோம். ஈரான் எர்பில் இடிலிப் இந்த இரண்டு பகுதியில் சிரியா ஈராக் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், ஈரான் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், என்றைக்கு இந்த அமெரிக்கா எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தினாங்களோ அதுக்கப்புறம் அந்த ரெட்சி கடல் பகுதியில் இன்னும் ரொம்ப பதற்றமாகிடுச்சு. இதுவரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கார்கோ ஷிப்பை முடிச்சிட்டாங்க. ஸோ மற்ற தகவல்கள் நார்த் கொரியா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம். வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். தை திருநாள் மாட்டுப்பொங்கல், அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ நாமளும் ஓரளவுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதனால தான் இன்றைக்கி அதிகாலையில் ஆர்கே சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைவான ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. இன்றைக்கி காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆண்கள் மட்டும்தான் பொங்கல் வைப்பாங்க. ஸோ நானும் எங்கள் அண்ணனுடைய போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ஒரு 10 to 15 பொங்கல் வரிசையாக இருக்கும். அவங்களோட இணைந்து அப்புறம் மாடு கழுவி குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கான அபிஷேகங்கள்லாம் தயார் பண்ணி மாட்டுக்கு அப்படியே ஊட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணி மாட்டுக்கு வந்து அர்ச்சனை போட்டு அதை வாழ்த்தி வழி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் முடிகிறதுக்கே பார்த்தோன்னா 2-3 மணி. இன்றைக்கி வெயில் கொஞ்சம், இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டயர்டு ஃபீல் பண்ணேன். 3 மணிக்கு அப்புறம் என்னென்னா விளையாட்டு போட்டிகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. நம்ம ஊரை பொறுத்தவரை விளையாட்டு போட்டிகள் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அது பெருமைக்காகலாம் சொல்லலை, நம்ம அது வந்து சொல்ல விரும்ப மாட்டேன். மோஸ்ட்லி ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப காலமாக ஒரு ஆர்வம், எப்போயுமே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும், அவங்களுக்கு ப்ரைஸு கொடுக்குன்ற ஒரு ஆர்வம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் போட்டி. அதனால் நான் என்னால் கான்சென்ட்ரேட் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு பண்ண முடியல. நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இன்றைக்கான வீடியோ கண்டென்ட்டை பார்த்துடலாம். நம்ம ஹோப் இன்றும் நாளையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். நாளை மறுநாள் இருந்தால் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பேச முடியும். நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு நான் தகவலை டெலிவரி பண்ணிட்டேன். இன்று கொஞ்சம் ரொம்ப ஐ ஃபீல் ஸோ டயர்ட். அதனால் நம்ம முக்கியமான தகவல்களை மட்டும் ரொம்ப சீக்கிரமாக அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். குறிப்பாக நார்த் கொரியா வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சவுத் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லாதீங்க அப்படின்னு கமெண்டில் ஒரு சில சொல்லியிருந்தாங்க. வரவேற்கிற வடகொரியா தென்கொரியா. வடகொரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இதற்கு முன்னாடி அமைதிக்கான ஒப்பந்தம், அந்த இராணுவம் வந்து இந்த பகுதியிலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க இல்லையா தென்கொரியா கிட்ட, அது எல்லாத்தையுமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். தென்கொரியா தான் எங்களோட முதன்மையான எதிரி. இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்க, பட் இப்போ வந்து ஃபுல்லாக வடகொரியா கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு 0.0001% அளவு கூட நினச்சாங்கன்னா அவங்களோட முழு நாட்டையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும். நாங்களாம் பழைய மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்கா உதவி கொடுக்கறனால ஏதோ பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க, காலி பண்ணிவிடுவோம் அமெரிக்காவே அப்படின்ற மாதிரி ஒரு அரட்டல் மிரட்டல் உருட்டல் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கிறது. ஸோ வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள், நாங்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம், எங்களுக்கான வேலைகளை கொடுத்து விடாதீர்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தகவல்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சம்பவம் நம்பர் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிணைய கைதிகள் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பிணைய கைதிகள் 2 பேர் இறந்து போனதில் ஸ்கை நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாஸ் தரப்பிலிருந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பட் அமாஸ் தரப்பிலிருந்து ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்லையா, அவங்க தாக்குதல் நடத்தியதில் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 பேருடைய இழப்பு பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அதை தாண்டி அமெரிக்கா பெரிய அளவுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம், கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் முடியல, ஆனால் நம்ம நிச்சயம் நாங்கள் தொடருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த பிணை கைதிகளை வைத்து பேசு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்கல்ல, ஏற்கனவே இஸ்ரேல் என்ன படுகொலை செய்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா மீதும் இங்கிலாந்து மீதும் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம், அதை என்ன படுகொலையை ஆதரித்து ஊக்குவித்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. வெரி குட் இஸ்ரேல், வெரி குட். அந்த அளவுக்கு போற்றி புகழ்கிறாங்க அப்படின்னும் போது அவர்கள் மீது நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். ஸோ ஒருத்தர் தண்டனை செய்கிறார் அப்படின்னா தண்டனையை ஊக்குவிக்கிற நபருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா. அந்த தண்டனை பெறுகின்ற நபர்கள் இந்த 2 நாடுகள் அல்லவா. அதனால் இந்த 2 நாடுகள் மீது நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி கொண்டு இறங்கி இருக்கிறாங்க, என்னன்னாலும் நடந்தாலும் சரின்ற மாதிரி. ஸோ அதே போல் அமெரிக்கா வந்து உறுதி செய்திருக்காங்க. இன்று காலையில் அதிகாலையில் ஈராக் சிரியா மீது நடத்திய தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்காங்க.
இந்த தாக்குதலில் சேதாரம் அடைந்திருக்கிற ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் அவர்களுடைய எம்பசி, யார் அமெரிக்காவுடைய எம்பசியை தாக்கல் நடத்தினார்களா என்றால் அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தலை. பட் ஆனால் வரைபடங்கள் என்ன சொல்ல வருது, எந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு துல்லியமாக நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அதை நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்று காலையில் ஈரான் வந்து ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம். ஸோ அது நடந்தது. நான் கீழே அங்கே ஒரு மார்க் பண்ணுற பாருங்கள், இதுதான் IRGCனுடைய ஏர்ஃபோர்ஸஸ் பேஸ். ஸோ இங்கிருந்து நேராக ஒரு ஏரோ மார்க் பாருங்கள், 1230 கிலோமீட்டர் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கில் ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த இடிலிப் பகுதியில் பச்சை கலராக இருக்குது. இந்த பச்சை கலரை என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் எல்லாமே இங்கே சிரியானுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பச்சையிலேயே டார்க் பச்சை, லைட் பச்சை மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது டார்க் பச்சை, இது லைட் பச்சை, இதுவுமே லைட் பச்சை. அப்போ இவங்க நடத்துனது இந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா தஹீர் அல் ஷாம், அதாவது வந்து மிலிட்டரி குரூப்ஸ் இருக்குது. அதே அந்த லைட் பச்சை இருக்குல்ல, அது வந்து சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மி அந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மி இங்கே வந்து சிரியானுடைய கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பட் இன்னொரு இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இது டெரிட்டரி ஆஃப் ஈராக் குர்திஸ்தான். இந்த கத்திரிப்பு கலர் இருக்குல்ல, இங்கே நான் ஏரோமா கொடுத்துருக்கேன்ல இது, அதே அது கீழே இங்கே லைட்டாக கோடு கூட இருக்குது பாருங்கள், கொஷின் மார்க், அது கீழே இவங்க வந்து ஈராக்கி குர்திஸ்தான். இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நேராக இங்கேருந்து இந்த இடத்துல இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கம் நடத்தியிருக்காங்க. அதே இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ரைட் சைடு, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் நிலைகள் மீது தாக்கம் நடத்துனாங்களா, இங்கே தான் இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எர்பில் அப்படின்ற ஒரு பகுதியில் இங்கே யூஎஸ்னுடைய கன்சலன்ட் பகுதி இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இங்கே நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அதே போல் மீதி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று 4, இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் கூட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம. ஸோ இந்த தாக்குதலில் மிக முக்கியமாக இங்கே நம்ம ஏரோ மார்க் போட்டுறோம் பார்த்தியா, இந்த தொழிலதிபர், அதாவது குர்திஸ்தானுடைய பிஸ்னஸ்மேன் பெஷரோத் இசாயி அவர்கள் வந்து இறந்திருக்கிறார். இதை நம்ம காலையிலே உறுதிப்படுத்தியிருந்தோம். ஸோ இவர் தான் அந்த குர்திஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனம், ஒரு ஃபண்டிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. இவர் இறந்து போயிருக்கிறார். இதற்கான கண்டனங்கள் தான் இந்த பக்கம் ஈராக் வந்து கடுமையாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈரான் வந்து தனது அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவராக நாங்கள் 24 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் செலுத்தணும். அதில் குறிப்பாக எங்களுடைய மெயின் இலக்கு என்ன தெரியுங்களா, டெரரிஸ்ட் பேஸும் இந்த பக்கம் மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எங்களுடைய பெரிய இலக்காக இருந்தது. ஈராக் சிரியாவில் வெற்றிகரமாக முடிந்தது. 4 மிசைல்ஸ் ISISனுடைய சிரியானுடைய இடிலிப் பகுதியிலும், 11 மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குறிப்பாக ஈராக்கினுடைய எர்பில் பகுதியிலும் வந்து நடத்தப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அதே போல் ஈராக் IRGC வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, இன்டெலிஜென்ட்டை வந்து பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். மொசாத், குர்திஸ்தான், அது இல்லாமல் இந்த பக்கம் ISIS தீவிரவாதிகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருந்த இடங்களை கண்டுபிடித்து அந்த இடத்துல நம்ம அளித்திருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துல்லிய தாக்குதல்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பட் ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்கிட்ட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு உடனடியாக வெளியுறவு தூதரகம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டாங்க ஈராக். இது மாதிரி தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதரை நாங்கள் ரீகால் பண்ணுறோம், அதே மாதிரி ஈரானுடைய தூதரை நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிக்கிறோம் ஈரான்கிட்ட. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித ரிலேஷன்ஷிப்பையும் நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னு ஈராக் சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களது நிலைகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த இல்லீகல் ப்ரொவகேஷன்ஸ். நீங்கள் யாரை கேட்டு இந்த தாக்குதல் நடத்துகிறீங்க, எங்களை அவமானப்படுத்தியிருக்கீங்க, எங்களை அசிங்கப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை. இந்த ஒரு நிகழ்வு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஈராக் மீது பெருசாக அமைதியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஈராக் வந்து துருக்கி இருக்கக்கூடிய துருக்கியில் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா துருக்கியிலிருந்து ஈராக்கினுடைய நிலைகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஈராக்கினுடைய நிலைகளை பிடித்து வைத்திருக்காங்க. இந்த தாக்குதல் மறைமுகமாக நேரடியாகவும் துருக்கிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் இருக்குது. ஏன்னா குர்தீஸ் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்களா, அதை சொல்கிறேன் நான். குர்தீஸ் மீது ஒரு தாக்குதல், ISIS மீது ஒரு தாக்குதல், மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் அந்த இடத்துல ஒரு தாக்குதல். ஸோ அது மூன்றுமே வந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈராக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் ஈரான் இப்போ வந்து பயங்கர டென்ஷன் ஆக்குறாங்க. பட் ஈராக் எடுத்த நடவடிக்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே போல் செங்கடல் பகுதியில் கொஞ்சம் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, எமினி ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற ஒரு கப்பல் ஒன்று இருக்கிறது. அந்த கப்பலை பிடித்து அமுக்கி விட்டோம், அதற்கான புகைப்படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு யுஎஸ்னுடைய நேவி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் சி கடல் பகுதியில் மேலும் பதட்டங்களை அதிகரிப்பதற்காக இப்படி ஒரு வேலைகளை செய்திருக்காங்க. அது மாதிரி அதே போல் தாக்குதல் நடந்த பகுதிகளையும் வந்து நேற்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாக்குதல் நடந்த பகுதிகள் அப்படின்னா இந்த வரைபடத்தை எக்ஸ்பிளைனை நீங்கள் பார்த்துடுங்க. இந்த சனம் இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் தாங்க இப்பொழுதுக்கு எமினி ஹவுதிஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள். இந்த பகுதியில் நம்ம நேற்று சொன்ன யூஎஸ் லேபுன் அந்த பச்சை கலர் இருக்கிற இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த தாக்குதல் அனைத்தும் இங்கே பகுதிக்குள்ளே வருவதற்கு முன்னாடி நாங்கள் சுட்டு வீழ்த்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லியிருந்தேன், இந்த ஜிப்ரால்டர் ஈகல் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் ஷிப் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் ஷிப் கண்டிப்பாக சிவிலியன் ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதே போல் இன்னொரு ஷிப் என்னென்னா, இந்த யூஎஸ்எஸ் லேபுன் பக்கத்துலேயே இங்கே ஒரு கப்பல், இது வந்து கிரீக்கினுடைய கப்பலுங்க. இந்த கிரீக்கினுடைய கப்பல் இந்த இடத்துல ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நான் இந்த பகுதி ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணலவங்க, இந்த பகுதிக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி யூகேனுடைய கப்பல் கார்கோ ஷிப் வந்திருக்கு. பட் இந்த தாக்குதல் தான் மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இங்கிருந்து சனாவிலிருந்தும் சரி இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து தனது ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட பகுதி போல் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எமினி ஹவுதிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நிலைமையை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம கடந்த ஒரு 3 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வரைபடத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்கானுடைய கார்கோ ஷிப் ஒன்று முடிச்சிட்டாங்களா, யூகேனுடைய கார்கோ ஷிப்பை ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் மயிரிலையில் உயிர் தப்பியது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த ஷிப்பு. அடுத்து இன்றைக்கி காலையில் கிரீக்கினுடைய கப்பல் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த தாக்குதல்கள் எமினி ஹவுதிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. நிலைமையை பெரிய அளவுக்கு பெருசு பண்ணிட்டாங்க. அதனால தான் கத்தார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரெட் சி கடல் பகுதியில் யாருமே எதிர்பாராத அளவுக்கான பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது. அதற்காக தான் எங்களுடைய லிக்யூடு கேஸை யூரோப்பிய ஏற்றுமதி சென்றதாக இருக்கட்டும், இல்லை மற்ற பகுதியில் ஏற்றுமதி இறக்குமதி அனைத்தையுமே நாங்கள் நிறுத்த போகிறோம். ரெட் சி பகுதியில் அமைதி நிலவும் வரை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம் அடைந்திருக்கிறது. அதை தாண்டி லிக்விட் கேஸையும் வந்து நாங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லும்போது இன்னும் அடுத்தடுத்து ஒரு நெருடல்கள் வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. பட் இதையெல்லாம் ஒரு நாடு வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்து அப்படின்னா சீனா தான். இதே சீனாவுடைய கப்பல் கார்கோ ஷிப்பு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டாட்டா ஹாய் ஆகுது பாய் போயிட்டுமான்ற அளவுக்கு அப்படியே டாட்டா வச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அமெரிக்கா அதுதான் சொல்கிறாங்க. அது எப்படி பாருது, சைனாவுடைய ஷிப்பை மட்டும் விடுறாங்க அப்படின்னாங்கன்னா இது அவங்களோட கைகோத்து நடத்தப்படுகிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு வரைபடத்தோட சேர்த்து வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எமினி ஹவுதிகள் வந்து தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் பல சம்பவங்கள் அந்த இடத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. இன்று லெபனான் இஸ்ரேலினுடைய தாக்குதல் வந்து அடுத்த கட்டத்தை போயிருக்கு. 2004 ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. 2004 இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு ரெட் கோடு ஒன்று போட்டாங்க. அந்த ரெட் கோடில் கூட நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய இந்திய வீரர்கள் கூட, அதாவது யுஎன்னுடைய முக்கியமான மொத்தம் 20 நாடுகள் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் அங்கே ஈடுபட்டுருக்காங்க. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த பகுதியை இன்று ஒரு 6 கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ளே ஊடுருவி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அங்கேருந்து எங்கேருந்து அப்படின்னா லெபனான்லேருந்து காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முறியடித்துட்டோம்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சில பகுதிகள் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஸோ மற்ற நாள் நடந்த தாக்குதலை விட இன்று நடந்த தாக்குதலில் மீண்டும் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது. தனது அடுத்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கான்யூனிஸ் பகுதியில். இந்த கான்யூனிஸ் பகுதியிலுக்கான மற்ற டேட்டாவை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். நாளையோ நாளை மறுநாள் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ பரபரப்பு கொஞ்சம் கூட அடையலை. இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக்குறாங்க. ஸோ முதல் முறையாக அமெரிக்கா கொஞ்சம் ஆதரவு, அதாவது யூஎஸ்னுடைய என்வாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஹோப்
ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிட்டு ஓரளவுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய தாக்கம் புரியுது. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் விவேக் ராமசாமி அவர்கள் அவுட் ஆகிட்டு நம்ம ஒரு நாள் முன்னாடி இதை பற்றி பேசியிருந்தோம். பட் இன்று வந்து ஃபைனலாக ஓட்டெடுப்பு நடந்திருக்கிறது. இந்த ஓட்டெடுப்பில் அடுத்த அதிபருக்கான தேர்தலில் 2 பேராக நீக்கிட்டு போவாங்கல்ல, இதுக்கு ஏற்கனவே நம்ம கூறியிருந்தோம். பட் இருந்தாலும் ஃபைனலிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 51%, அதாவது ஓட்டு பார்த்தீங்கன்னா 54,803 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டெலிகேட்ஸ் 20 பேர், மிக முக்கியமான 20 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது டாப் லீடிங்கில் இருக்கிறாரு. அடுத்து டிசான்டிஸ் அவர்கள் 21.2%, 22,803, 8 டெலிகேட்ஸ் இருக்கிறாங்க. நிக்கி ஹேலி 7 இருக்காங்க. ஸோ அவங்க ரூல்ட் அவுட் ஆகலை, மீதி 2 பேர் ரூல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் நிக்கி ஹேலி அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் பிரகாசமாக தெரிந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய ரிபப்ளிக் கேண்டிடேட்டில் இருந்து நேற்று நம்ம அந்த ப்ரிடிக்ஷனை பற்றி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் அவர் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் சொல்லப்படுது. ஸோ விவேக் ராமசாமி அவர்கள் தனது கடைசி உரையை ஆற்றிவிட்டால் நான் விலகுகிறேன், இதிலிருந்து விலகுகிறேன் இல்லை, அவ்வளோதான். ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, அடுத்தடுத்து ஓட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப லீடிங் பொசிஷனில் இருக்கிறாரு. ஏதாவது கோர்ட்டு வந்து அவர் நிற்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது தடைகள் விதித்தா மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அவர் உள்ளதான் நடத்த போகிறாரு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மா சோம சேனல். நன்றி, வணக்கம்.